ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசியன் கிட்ஸ் ஃபேமிலி. சண்டே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தோம். அதோட ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 2 கிலோ, சிக்கன் வந்து 2 கிலோ வந்து எடுத்திருந்தோம். அதோட வந்து அளவு தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறது எல்லாமே. பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகா வந்து நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். அதை நல்லா வந்துட்டு வணங்கினதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயமும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் ஆட் பண்ண உடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வந்துட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக நல்லா சீக்கிரமாக வணங்கும். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த சைஸ் கரண்டியில் ஒரு 3லேருந்து 4 கரண்டி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கலரி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து மசாலாவெலாம் ஆட் பண்ணணும். நான் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இதில் வந்து கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த வரமிளகாத்தூளில் கொடுக்கக்கூடிய கலர் மட்டும்தான். மிளகாத்தூள் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் பார்க்குறப்பே தெரியும், வெங்காயம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஆனியன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்டாகி நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 தக்காளி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போடுறப்ப சீக்கிரம் வந்துட்டு வெந்து பேஸ்ட்டு மாதிரி ஆகும். தக்காளி வந்து ஆட் பண்ணினதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறமேட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நல்லா வந்து குக்காகி வரணும். நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கும் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கும் வந்து இதில் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து குக்காகி வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி 2 கிலோ, சிக்கன் வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து லெக் பீஸாக வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லெக் பீஸில் சின்ன சின்னதாக கட் கொடுத்து போட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த மாதிரி வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நாம் சிக்கன் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணினதுக்கப்புறமேட்டு மசாலாவோட நல்லா வந்து சிக்கன் போட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கணும். அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் இப்போ முன்னாடியே வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தண்ணி ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றுறப்போ 1 டம்ளர் கம்மியாக தான் நான் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் 10 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 20 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். முன்னாடியே வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதுனால 19 டம்ளர் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அரிசி ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தம் போட்டாச்சு. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.